இன்று நாம் பார்க்கக்கூடியது தமிழர்களுடைய உண்மையான தீபத் திருநாள் என்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். தீபாவளி நம்ம பொதுவாக எப்பவும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் தீபாவளி அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இந்தியா முழுவதுமே இங்கே கொண்டாடப்படுகிறது. இது ஒரு பரிகார திருவிழா தான். இது பூமியினுடைய உண்மையான ஒளி தத்துவத்தை இங்கே சொல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே பேசிக்காக ஜோதிடத்தில் ஒன்று நீங்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும். சூரியன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பத்தினுடைய கதாநாயகனாகவே இருந்தாலும் அந்த சூரியன் என்பது கிரகம் அல்ல. அந்த சூரியனுக்கு இங்கே 12 பாவகத்திலும் இடமில்லை அப்படிங்கிறத இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் இப்போ இங்கே தீப திருநாள் அப்படிங்கிறதையும் பூமியினுடைய ஒளி தத்துவத்தையும் நாம் இங்கே புரிஞ்சிக்க முடியும். பூமியினுடைய ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே சூரியன்னு காலங்காலமாக எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜோதிடம் என்பது இங்கே தமிழன் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒன்று. தமிழன் தான் இந்த ஜோதிடத்தினுடைய ஆதி மூலவன் தவிர்த்து வேறு எந்த சமஸ்கிருத முனிவர்களோ இங்கே கிடையாது. இதை நீங்க ஒரு தமிழனா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க இந்துவா இருங்க, இல்லைன்னா கிறிஸ்தவனா இருங்க, முஸ்லீமா இருங்க, எந்த மதவாதிகளாகவும் இருந்துட்டு போங்க. இல்லை நீங்க ஒரு தமிழனா நீங்க இருந்து நீங்க தமிழ் இனமா இருந்து நீங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னா இது தமிழ் இனத்திற்கான ஒரு வாழ்வியல் முறை. தமிழன் வாழ்வதற்கான வாழ்வியல் முறை என்பது இங்கே ஜோதிடமே தவிர்த்து இது ஒன்றும் வேதம்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த 12 பாவகங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிறத இன்னொரு சப்ஜெக்டா நம்ம அங்கே பார்க்கலாம். நம்மளுடைய ஜோதிடம் சிலரால் கைப்பற்றப்பட்டு அவர்களால் இங்கே அவர்களுடைய அறியாமையின் காரணமாக இங்கே சூரியன் என்று மாற்றி எழுதி வைக்கப்பட்ட நம்மளுடைய பூமியானது தமிழன் இங்க நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழன் முதலில் இந்த ஜோதிடத்தை வரையறுத்த போது அது பூமின்னு தான் எழுதியிருந்தாங்களே தவிர அதை சூரியன் என்று அடி முட்டாள்தனமாக அவன் என்றைக்குமே எழுதலைங்க. சரிங்களா? இப்போ தமிழ் மாதம் நல்ல வேளையா இந்த தமிழ் மாதத்தின் அடிப்படையில் அவன் இங்கே தன்னுடைய பூமியினுடைய ஒளித்தன்மையை கட்டமைத்ததால இங்கே என்ன மாற்ற முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் மாதங்களை அவர்களால் இங்கே மாற்றி அமைக்க முடியவில்லை. இந்த தமிழ் மாதங்களை மட்டும் இங்கே இல்லாமல் செய்திருந்தாங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழனுக்கும் ஜோதிடத்திற்கும் இங்கே தொடர்பே இல்லை அப்படின்னு முழுவதுமா துண்டிச்சிருப்பாங்க. இப்போ சித்திரையில் சூரியனுடைய ஒளித்தன்மை இங்கே அதிகமாக இருக்கும். பூமியானது இங்கே இந்த சித்திரை மாதத்தில் பயணிக்கின்ற போது சூரியனுடைய அதிகப்படியான ஒளித்தன்மையினை இங்கே பெறுகின்ற மாதமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னதனால் அந்த இடத்தில் இருப்பது சூரியன் அல்ல, அந்த இடத்தில் இருப்பது நாம் வாழக்கூடிய பூமி ஆகும். இங்கே சித்திரை 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூரியன் நம்பிட்டு இருக்கிற அடிமுட்டாள்தனத்தை விட்டுருங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாம் வாழக்கூடிய பூமியானது இந்த சித்திரை மாதத்தில் இங்கே பயணிக்கின்ற போது இயற்கையாகவே சூரிய ஒளித்தன்மையானது மிக அதிகமாக இருக்கும். அறிவியலும் மிக தெளிவாக எதை சொல்கிறது அப்படின்னா அக்னி நட்சத்திரம் என்பதை அங்கே குறிப்பிடுகிறது. இதே போல இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கிறதுல பூமியினுடைய ஒளித்தன்மை அப்படிங்கிறது பூமியினுடைய ஒளித்தன்மை என்பது எந்த கிரகங்களுக்கும் இங்கே என்ன இல்லை, சுயமாக ஒளிரக்கூடிய தன்மைகள் கிடையாது. சுயத்தில் கிரகங்கள் என்பது சுயமாகவே ஒளிரும் தன்மைகளை இங்கே கொண்டது அல்ல. இந்த சூரியனிடமிருந்து ஒளித்தன்மையினை பெற்று பிறகு பிரதிபலிக்கின்ற தன்மையினை கொண்டதுதான் நம்மளுடைய பூமியிலிருந்து சனியிலிருந்து யூரேனஸ் நெப்டியூன் வரைக்கும். சரிங்களா? கிரகங்கள் சுயமாக ஒளிராது. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பூமி ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது கடந்த மாதம். சரிங்களா? ஐப்பசி மாதம் அப்படிங்கிறதுல பொதுவா அனைவருக்கும் தெரிந்தது ஒன்று, அந்த நேரத்தில் இங்கே பகல் நேரங்களில் சூரியனுடைய ஒளித்தன்மை என்பது இங்கே குறைவாகத்தான் இருக்கும். இந்த மாதம் இன்றைய நாள் என்பது கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நாம வாழக்கூடிய பூமி அப்படிங்கிறது இங்க பார்த்தீங்கன்னா இங்க கார்த்திகை மாதத்தில். சரிங்களா? அப்போ கார்த்திகை மாதத்தில் அப்படின்னா இங்க விருச்சிகத்துல இங்க டிராவல் பண்ணும். விருச்சிகத்துல இங்க எங்கே எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்துல இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்க? இப்போ விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது இங்கே எதை சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் இங்கே நட்சத்திரங்கள் இருக்கின்றது. கிரகங்கள் என்பது ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கி மீண்டும் அந்த புள்ளியை வந்தடைகின்ற அந்த காலம் என்பதை இங்கே அந்த
கிரகத்தினுடைய சுழற்சி காலம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அந்த சுழற்சி காலமானது இந்த அறிவியல் என்பது விண்மீன் வழி சுற்றுப்பாதை மூலமாக கணக்கிடுகிறது. இங்கும் அதே தான். சரிங்களா? ஜோதிடமும் அதைத்தான் இங்கே சொல்கிறது. நாம் வாழுகின்ற இந்த பூமியானது இந்த கார்த்திகை 1ஆம் மாதத்தில் விருச்சிக ராசியில் இங்கே விசாகம் 4ஆம் பாதத்தில் இங்கே பயணிக்கிறது. அப்போ நட்சத்திரத்திற்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுக்குத்தான் இந்த 12 பாவங்களிலும் இடமே தவிர்த்து அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எதற்கு பாதையாக அமைகிறது அப்படின்னா நம் பூமி முதல் இங்கே யூரனஸ் நெப்டியூன் சொல்கின்ற ராகு கேதுக்கள் வரைக்கும். என்னடா திடீர்னு இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள போறோம் அப்படின்னா ராகு கேதுக்கள் யூரனஸ் நெப்டியூன் தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ தேவையில்லை. சரிங்களா? நம்மளுடைய சூரிய குடும்பத்தின் மைய கதாநாயகன் என்பவர் இங்கே சூரியன் எனும் நட்சத்திரம் தான். ஆனாலும் அந்த நட்சத்திரத்திற்கு இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களை போன்று அந்த நட்சத்திரத்திற்கு இங்கே இடமில்லை. அப்போ இங்கே தமிழன் மிக சிறப்பாக சொல்லியது அவன் எதைத்தான் சொன்னான் அப்படின்னா அவன் வாழுகின்ற நாம் வாழுகின்ற இந்த பூமியை மட்டுமே தான் அவன் பெறுகின்ற அந்த சூரிய ஒளித்தன்மையினை பொறுத்து இங்கே சொன்னானே தவிர்த்து அதை பொறுத்தே இங்கே மாதங்களையும் அவன் பிரித்தானே தவிர்த்து அவன் ஒருபோதும் அடிமுட்டாள்தனமாக அவன் இங்கே சூரியன் என்று குறிப்பிடவில்லை. ஒரு புகழ்பெற்ற பிரீமியம் ஜோதிடர் தான் நம்மகிட்ட வந்து கால் பண்ணி அவர் பேசின ஒரு வார்த்தை. நம்மளுக்கு வந்து அவர்லாம் கால் பண்ணுவார் நினைச்சு கூட பார்க்கல. சரிங்களா? அப்போ அவர் கேட்ட கேள்வி இங்கே 12 பாவகத்திலும் சூரியனுக்கு இடமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற இதை என்கிட்ட வந்து என்னுடைய மாணவர் ஒருவர் வந்து இதை ஷேர் பண்றாரு. அப்போ எதன் அடிப்படையில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் புதுசாக ஒரு சேனலோ புதுசாக ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதுவும் ஒரே ஒரு கேள்விதான் அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒன்று. இங்க சூரியன் என்பதற்கு சுயமாக ஒளிரும் தன்மை கொண்ட நட்சத்திரம். இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கு ஐயா? இல்லை, அது நட்சத்திரம் தான். இதுல வந்து எல்கேஜி பையன்கிட்ட கேட்டா கூட மிக தெளிவாக சூரியன் என்பது கிரகம் அல்ல நட்சத்திரம் என்பது சொல்லுவான். அப்போ இங்கே 12 ராசி பாவங்களிலும் இங்கே சூரியனுக்கு இங்கே நட்சத்திரத்திற்கு இங்கே இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். நட்சத்திரத்துக்கு இடம் இல்லை. அப்போ இங்கே சூரியன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அதை கிரகமாக சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சூரியன் என்பது நட்சத்திரம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். அப்போ அதர் கண்டினியூவா அமைதியாகவே இருந்தார். அப்போ நீங்க உச்ச நீச்சத்தை வைத்து நீங்க சொல்லுங்க. இங்க சுயமாக ஒளிரும் தன்மை கொண்ட நட்சத்திரத்திற்கு உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது. அது எந்த காலகட்டத்திலும் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஒளித்தன்மை என்பது ஒரே நிலையில் தான் இருக்கும். அதற்கு உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது. இங்க என்ன ஆட்சியும் கிடையாது. அப்போ இங்கே அந்த சூரியனிடமிருந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களும் அந்த சூரியன் எனும் நிலையான ஒளித்தன்மையினை கொண்ட அந்த நட்சத்திரத்திடம் இருந்து தன் ஒளியினை இரவலாக பெற்று பிரதிபலிக்கின்றது. அந்த ஒளியினை இரவலாக பெறுகின்ற தன்மை என்பது இந்த கிரகங்களினுடைய நம்மளுடைய பூமி உட்பட இந்த கிரகங்களினுடைய சுழற்சியின் காலத்தினை பொறுத்து சுழற்சியின் நிலையினை பொறுத்தும் இங்கே அது பெறுகின்ற ஒளித்தன்மையினுடைய ஒளியின் அளவானது இங்கே மாறுபடுகிறது. அந்த மாறுபாட்டை தான் இங்கே ஒரு கிரகத்தினுடைய உச்சம் என்றும் ஒரு கிரகத்தினுடைய நீச்சம் என்றும் ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி என்றும் நாம் இங்கே சொல்கிறோம். அப்போ அவர் இன்னொரு சொல்லக்கூடாது என்று இருந்தாலும் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்ன சொன்னார் அப்படின்னா புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 40 பேர் 50 பேர் பார்ப்பாங்க. ஆனால் நான் போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னாலே இங்கே வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நாங்களே சத்தம் இல்லாமல் தானே இருக்கிறோம், நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறார். நான் ஒன்று தான் அதற்கான பதில் நான் அவர்கிட்ட சொன்னது தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோயில் இருக்குங்க, கோயில் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அதே பக்கத்தில் ஒரு இளநீர் கடை இருக்குது. இங்கே அந்த ஒயின் ஷாப்பு வந்து திறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கூட்டம் அலைமோதும். குடிகாரர்களுடைய கூட்டம் என்பது இங்கே அலைமோதும். அது போதை. சரிங்களா? அப்போ அங்கே வந்து அது அறிவுடைமையான்னு கேட்டிங்கன்னா அது போதை. அது வெயில் நேரமாக சித்திரையாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஐப்பசியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இங்கே ஆவணி மாதமாக இருந்தாலும் சரி, அங்கே கூட்டம் எப்பவுமே அலமோதும். ஆனால் இங்கே அந்த இளநீர் கிடக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே வரக்கூடிய ஒரு சில கூட்டங்கள் கூட அங்கே மிக்சடுக்காக தான் இங்கே வருவான். ஆனால் அந்த பரம்பொருள் என்பவர் அங்கே நிலையானவர், அவருக்கு இங்கே அறியாமை கிடையாது. ஆகவே இங்கே மதுபான கடையில் விற்கின்ற அந்த மதுபானத்தை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்ய முடியாது. ஆனால் ஐயா, நான் சொல்கின்ற இந்த ஜோதிடத்தினுடைய உண்மை என்பது இங்கே அந்த இளநீரை போன்றது. இந்த
இளநீரை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து இங்கே பொருளுடைய அபிஷேகத்திற்குரிய பொருள் எது என்பது இங்கே வந்து மாறுபட்டு விடாது அப்படின்னு சொல்லவும் ஃபோன் காலை அப்பந்தான் ஃபோன் காலை உண்மையாகவே கட் பண்ணார். சரிங்களா? இது அவருக்கு புரியும் நினைக்கிறேன். இதையும் கண்டிப்பா அந்த மாணவர் அவருக்கு அனுப்புவார். சரி, ரைட். இப்போ இந்த இடத்துல இதே போலத்தான் நீங்க வந்து இதை மாத்தி எழுதுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வந்து நம்ம 12 பாவகத்துல இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இங்க பூமி தான், அது சூரியன் இல்லை அப்படின்னு இங்க மாற்றி எழுதுங்க. என்கிட்ட வந்து ஜாதகத்தை இங்க திரும்ப எழுத வர்றப்போவோ இல்லைன்னா புதிதா ஜாதகத்தை எழுதி கொடுக்குறப்போவோ நான் மிக தெளிவாக சொல்வது, இங்க எழுதியும் கொடுப்பது நம்மளுடைய பூமி என்றுதான் அங்கே எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்து ஏதோ ஒரு அறியாமையில் ஒருவர் செய்த தவறை நீங்க திருத்தி எழுதுவதற்கு உங்களுக்கு கடமை இருக்கிறது. காரணம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய ஒரு வாழ்வியல் முறை, தமிழர்கள் தமிழர்களுக்காக உருவாக்கிய வாழ்வியல் முறை. இங்கே இடையில் ஏற்படுத்திய அந்த பிழையினை மீண்டும் இங்கே திருத்தி எழுதுவதற்கான தகுதி அப்படிங்கிறது இங்கே தமிழனுக்கு இருக்கிறது. ஆக இந்த தமிழராகிய ஜோதிடர்கள் அனைவருக்குமே நீங்க எந்த ஒரு ஜாதகத்தை நீங்க எழுதினாலும் பூமின்னு எழுதுங்க. அதாவது இது சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நட்சத்திரத்துக்கு உச்ச நீச்சம் கிடையாது. அப்போ நீங்க சூரியனுக்கு உச்சம் பார்த்தா நீங்க முட்டாள், சூரியனுக்கு நீச்சம் பார்த்தா நீங்க முட்டாள். அதே கடவுள் இல்லை என்று சொல்கின்ற இறை மறுப்பாளர்களும் இங்க இதை தானே சொல்லுவாங்க. ஆமா, அப்போ நீங்க பூமின்னு சொல்றீங்க. நீங்க என்ன இருக்கு? அப்போ சித்திரை மாசத்துல சூரிய ஒளித்தன்மை அதிகமாக இருக்கு. அறிவியலும் என்ன சொல்கிறது? அக்னி நட்சத்திரத்தை சொல்கிறது. சரிதான், ஜோதிடம் சரியாகத்தான் சொல்கிறது. ஒரு கிரகத்தினுடைய சுழற்சியினுடைய காலத்தை நாம் இங்கே விண்மீன் வழி சுற்றுப்பாதை மூலமாக கணக்கிட முடியும் அப்படின்னு நம்ம இங்க சொல்றதுனால இங்க ஜோதிடமும் இங்கே பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் எதன் மூலமாக அந்த ஒரு நட்சத்திரத்தின் சாரங்களின் மூலமாக இங்கே வந்து டிராவல் பண்ணுது. அப்போ சரியாதானங்க ஜோதிடம் சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஜோதிடம் தமிழன் மிக உன்னதமானவனுங்க. அவன் மிக தெளிவாக சொன்னான். நாம இப்ப எதுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இங்கே சூரியனுக்கு 12 பாவகத்திலும் இடமில்லை என்கின்ற சப்ஜெக்ட்ல நாம ஏன் வந்து இங்கே தமிழருடைய உண்மையான தீப திருநாள் அப்படிங்கிற தீபாவளி அப்படிங்கிறது இங்கே கார்த்திகை மாதம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, கார்த்திகை தீப திருநாள் தாங்க தமிழருடைய உண்மையான தீப திருநாள். இந்த தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறது இங்கே கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில், அதுவும் குறிப்பா பார்க்கணும், அமாவாசையில விளக்கு பொறுத்தனவங்க முட்டாப்பைய தமிழன் கிடையாதுங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த பூமியினுடைய ஒளித்தன்மையை உண்மையாகவே உணர்ந்து அதனோடு மட்டுமல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்மளுடைய துணைக்கோளானது கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய நாள் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் 6 மணி, சரிங்களா, அந்த சாயும் காலம் நேரத்தில் அந்த 6 மணி மாலை 6 மணி நேரத்தில் தீப பூமியானது ஒளித்தன்மையினை பெறுகின்ற அந்த நேரத்தில் அதை பறைசாற்றும் விதமாக, பூமியினுடைய ஒளித்தன்மையை இங்கே பறைசாற்றும் விதமாக தீபத்தை ஏற்றி அதை கொண்டாடியவன் தமிழன். சரிங்களா? பூமியுடைய ஒளித்தன்மையினை முழுவதுமாக புரிந்து வைத்திருந்த இந்த உலகில் இருக்கின்ற ஒரே ஒரு மானுட இனம் என்பது இங்கே தமிழன் மட்டும்தான் அப்படிங்கிறத பெருமை பெற்றுக்கணும். அதை மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இங்கே ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை குறிக்கின்ற ஒரு மிக பெரும் திருவிழா. இது தமிழனுக்கான திருவிழா. தமிழன் இந்த பூமியினுடைய ஒளித்தன்மையை உணர்ந்து வைத்திருந்தான் என்பதை பறைசாற்றும் திருவிழா. தமிழன் ஆகிய ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எதுவாகவே இருந்தாலும் நீங்க எதன் மேலும் பற்றுக்கொள்ளுங்க, அதை பத்தி தப்பு இல்லை. சரிங்களா? அது ஒவ்வொருடைய சுய ஜாதகம் அதற்கு முடிவு செய்யும். அதற்கும் நம்ம சொல்லிடலாம், யார் நாத்திகவாதி, யார் மதவாதி, யார் இறையாளர், யார் இங்கே ஏதோ ஒரு மதத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய சுய ஜாதகம் சொல்லும். அந்த சுய ஜாதகத்தை தாண்டி அவர்களால் இங்கே செயல்பட முடியாது. ஆகவே உங்களுடைய டிசைனிங் அப்படி உங்களை டிசைன் பண்ணப்பட்ட அமைப்பு அப்படிங்கிற போது அந்த பிரபஞ்ச பலனை தாண்டி ஒரு ஜாதகத்தின் கொடுக்கப்பட்ட பிரபஞ்ச வினையை தாண்டி ஒரு மனிதன் அங்குலம் கூட செயல்பட முடியாது. அப்படிங்கிறதுனால யார் மீதும் வன்மமோ யார் மீதும் கோபமோ நமக்கு எப்போதுமே கிடையாது. சரிங்களா? இந்த புரிதல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எப்படி இந்த ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய பூமியானது சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியின் தன்மையானது இங்கே உயிர்கள் வாழ்வதற்கும் புதிய உயிர்கள் உருவாகுவதற்கும் உகந்ததாக இல்லை. அதற்காக சூரிய ஒளியே இல்லாம இருக்கா? அப்படி இல்லை. அந்த பூமியில் புதியதாக உதயமாகின்ற புதியதாக உயிர் பெறுகின்ற அந்த உயிர்களுக்கு இங்கே ஆகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு
பூரண ஒளித்தன்மையை கொடுக்கின்ற தகுதியில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. இது விதமாக தான் ஆவணி மாதம் என்பது இங்கே சிம்மத்தை சொல்கிறது. சரிங்களா? அப்போ ஆவணி மாதத்தில் நட்டபயிர் என்பது இந்த தரணியில் மன்னன் போல் புகழ் சேர்க்கும் அப்படின்னாரு. அப்போ நீங்க வந்து புரட்டாசி ஐப்பசி அப்படிங்கிறதுல இந்த பூமியில அந்த உயிர்கள் என்பது புதிதாக முளைத்து வருவதற்கு உகந்த நேரமாக இல்லை. ஆனா அதற்கு 2 மாதத்திற்கு முன்பாக ஆவணியில் பயிர்களை நட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆவணியில் நட்ட பயிர் தரணியில் மன்னன் போல் புகழ் சேர்க்கும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஆவணி மாதத்துல நட்ட பயிர் ஏன் மன்னன் போல் இங்கே புகழ் சேர்க்கும் சொன்னதற்கான காரணம் பூமியினுடைய ஒளித்தன்மைங்க. எதையுமே வந்து இங்க போற போக்குல முட்டாள்தனமா சொல்லிட்டு போனது கிடையாது. சித்திரை 1 வருஷப்பிறப்பு, அதே போல இங்க வந்து ஐப்பசியில அதுவும் படு கேவலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து பரிகார திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி அப்படிங்கிறதுலையும் அவங்க கொண்டாடினவங்களாம் தமிழம் கிடையாது. சரி, ஐப்பசி மாதம் என்பது முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் பூமியானது இங்கே சூரியனிடமிருந்து பிறகின்ற அந்த ஒளித்தன்மை என்பது இங்கே ஒரு சிறு உகந்த நிலை அல்ல. அதற்கு பிறகு கார்த்திகை 1 வருகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய சூரியன் நீச்ச நிலையிலிருந்து வெளிவருகிறது அப்படின்னு முட்டாள்கள் சொன்னாங்க. நீங்க அதை ஏத்துக்காதீங்க. நம்மளுடைய பூமியானது இங்கே அந்த ஐப்பசி மாதத்திலிருந்து கார்த்திகை இன்னைக்கு, சரிங்களா, இந்த கார்த்திகை 1 முதல் நம்மளுடைய பூமி அந்த சூரியன் எனும் நட்சத்திரம் இந்த சென்டர்ல தாங்க இருக்கு. இந்த சூரியன் எனும் நட்சத்திரத்திடமிருந்து பெறுகின்ற ஒளித்தன்மையில் இங்கே மாற்றங்கள் நிகழ்கிறது. புதிய உயிர்கள் உருவாகுவதற்கான ஒரு ஒளியினை இங்கே பெற தொடங்கிறது. அப்படிங்கிறது தான் கார்த்திகை 1 முதல்ல தீபம் ஏத்துனாங்க. ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, சரிங்களா? அப்போ எல்லா தமிழர்களுடைய வீடுகளிலும் ஒரு விளக்கானது ஏற்றப்பட்டது. அந்த ஒரு விளக்கினுடைய தீபம் எதை சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய பூமியானது ஒரு உன்னத ஒளித்தன்மையினை இங்கே பெற தொடங்கிவிட்டது அப்படிங்கிறதை பறைசாற்றும் விதமாகத்தான் கார்த்திகை 1 அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றினார்கள். சரிங்களா? அதற்கு பிறகு எப்போது கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடினார்கள். இங்க தீபம் ஏற்றினத ஒன்றுக்கு அதிகமான தீபங்களை ஏற்றி இங்கே எப்போது அவர்கள் வந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்படின்னா, எப்போது கொண்டாடுவாங்க? இப்போ கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது எப்போங்க வரும்? கார்த்திகை மாதம். இங்க பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல நம்மளுடைய துணைக்கோளான சந்திரன் என்பது டிராவல் பண்ணக்கூடிய 1 மணிக்கு ஏற்ற மாட்டான், காலையில ஏற்ற மாட்டான், 6 மணிக்கு ஏற்றுவோம். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ மிகச்சிறப்பாக இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்துல இங்கே கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில இங்கே நம்மளுடைய துணைக்கோள் ஆன இந்த சந்திரன் என்பது, நம்மளுடைய சந்திரன் என்கின்ற துணைக்கோளானது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், நாளை மட்டும் அவன் குறிப்பிடலைங்க, நேரத்தையும் குறிப்பிட்டான். சரிங்களா? அதனால அந்த நேரம் என்பது ஒரு 6 மணி, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அவன் விளக்கினை ஏற்றி கொண்டாடினான். அப்போ சந்திரனுடைய அந்த டிராவல் நட்சத்திர பாதை வரைக்கும் அவன் துல்லியமாக அறிந்து வைத்திருந்தான். இந்த கார்த்திகை நட்சத்திரமும் அதே போன்று இந்த உத்திரம் நட்சத்திரமும் அதே போன்று இங்கே உத்திராடம் நட்சத்திரமும், இந்த நட்சத்திரங்கள் என்பது எதை சொல்கிறது அப்படின்னா, இங்கே சூரியனை சொல்கிறது. அதுதான் உண்மை. சரிங்களா? இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் யார் என்று கேட்டால், இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, இந்த நட்சத்திரங்கள், இந்த கார்த்திகை உத்திராடத்தினுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா இன்னொரு நட்சத்திரமான சூரியனை சொல்லக்கூடாது. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் என்று கேட்டால் நம்மளுடைய பூமி தான். சரிங்களா? எப்படிங்க நம்மளுடைய பூமி ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சூரியன் எல்லாருக்கும் தானே பொது, நமக்கு மட்டும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே சூரிய குடும்பத்தில் புதனிலிருந்து யுரேனஸ் நெப்டியூன் வரைக்கும் இருந்தாலும் நாம் வாழக்கூடிய பகுதி என்பது இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கமான புவி எனும் கிரகத்தில் தான். அப்படிங்கிறதுனால அந்த ஒளித்தன்மையின்படிதான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால இந்த நட்சத்திர அதிபதிகள் என்பது நம்மளுடைய பூமி தான். சரிங்களா? அதை மிகச் சிறந்த உதாரணமாக இன்னும் ஒருபடி மேல் போய் நம்ம இங்கே உணர்ந்துக்கணும் அப்படின்னா, கார்த்திகை தீப திருநாளுடைய உன்னதமான அந்த தன்மையை உணர்ந்துக்கணும் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, இங்கே உத்திராடம் 1ஆம் பாதமும் அதே போன்று உத்திராடம் 2ஆம் பாதமும் இங்கே வர்க்கோத்தம நிலையை சொல்கிறது. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது என்னங்க? இங்க வர்க்கோத்தமம் என்பது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இங்கே ஒரு கிரகம் உச்சம் பெற்றதை விடவும் வர்க்கோத்தமம் நிலை என்பது இங்கே வலிமையானது.
ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே ராசியில் அங்கே அமர்ந்திருப்பது வர்க்கோத்தமம். சரிங்களா? அப்ப இந்த எப்போது தன் வழியே செல்கின்ற கிரகத்திற்கு வர்க்கோத்தம தகுதியை கொடுக்கிறது அப்படின்னா, இந்த சூரியன் எனும் நட்சத்திரமானது எப்போது தான் வழியே செல்கின்ற அந்த கிரகங்களுக்கு இங்கே வர்க்கோத்தம பலனை கொடுக்கின்ற தகுதியை அடைகிறது அப்படின்னா இந்த கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் தான். சரிங்களா? அப்போ வந்து கார்த்திகையில இங்கே தீப திருநாள் அப்படிங்கிறது இங்கே கொண்டாடப்படுகிறது. அப்போதிலிருந்து இங்கே சூரிய ஒளித்தன்மை இங்கே வந்து பூமியில் ஒரு அதிகப்படியான உன்னத தன்மையை அடைந்து விட்டது அப்படிங்கிறத இங்கே பறைச்சாற்றுகிறது. அதுல இருந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 1ஆம் பாதத்தில் உத்திரம் 1ஆம் பாதத்திலும் உத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு வருகின்ற, அதாவது மார்கழியிலும் தையிலும் வருகின்ற, அதான் தை பிறந்தா வழி பிறக்கும் இந்த கான்செப்ட் தான் அதோட முடியுது. சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதத்தில் இந்த 2 நட்சத்திர பாகைகளிலும் இங்கே கிரகங்கள் வருகின்ற போது மட்டும்தான் அந்த கிரகத்திற்கு வர்க்கோத்தமம் தகுதியை கொடுக்கின்ற, உச்சத்தை விடவும் அதிகம். சரிங்களா? அந்த வர்க்கோத்தமம் எனும் தகுதியை கொடுக்கின்ற நிலையை இந்த சூரியன் எனும் நட்சத்திரம் பெறுகிறது. இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையான தீப திருவிழா அப்படிங்கிறது இங்கே தமிழர்களுடைய உண்மையான தீபாவளி அப்படிங்கிறது கார்த்திகை தீப திருநாளை தான் தவிர்த்து இங்கே பரிகாரத்திற்கு உருவானவன் தமிழன் கிடையாது. தமிழன் இங்கே பரிகாரத்தை வைத்து பயந்து என்ன பண்ணல, சூரிய ஒளித்தன்மையும் நீச்சமான அந்த ஐப்பசி மாதத்துல இந்த சூரிய ஒளித்தன்மைக்கு பதிலாக இங்கே இரவு நேரங்களில் கொடுத்து கொண்டிருந்த நம்மளுடைய துணைக்கோளான சந்திரனுடைய ஒளித்தன்மையும் இல்லாத அந்த அமாவாசை நாளன்று பயத்தில் இங்கே விளக்கினை ஏற்றி வைத்து கொண்டாடிய அடிமுட்டால் தமிழன் இல்லை. அப்போ தமிழன் ஆகச் சிறந்ததாக ஆண்டவன் இந்த பூமியில் வாழுகின்ற மானுட இனத்தில் ஆக பெரும் அதிமேதாவியாக அவன் வாழுகின்ற பூமியினுடைய ஒளித்தன்மையினை இங்கே உணர்ந்து வைத்திருந்தான். இங்கே ஐப்பசி மாதத்திற்கு பிறகு இங்கே பூமியினுடைய ஒளித்தன்மை, சூரியனிலிருந்து பெறுகின்ற ஒளித்தன்மை இங்கே சமச்சீர் ஆகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கார்த்திகை 1 முதல் விளக்கினையும் அதற்கு பிறகு அன்று, சரிங்களா, அதற்கு பிறகு அதே கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய துணைக்கோளானது பூமி ஏற்கனவே இங்க நீச்சத்திலிருந்து வெளியில வந்தாச்சு. சரிங்களா? இன்னைக்கு நீங்க கோச்சாரத்தை எடுத்து பாருங்க, கார்த்திகை 1, சரிங்களா, இன்னைக்கு பூமி எங்க இருக்கும்? விருச்சிகத்துல இருக்கும், துலாத்துல இருக்காது. சரிங்களா? அதே போன்று நம்மளுடைய துணைக்கோளும் நமக்கு மீதம் இருக்கின்ற 12 மணி நேரம் என்பது ஒளியை கொடுக்கின்ற நம்மளுடைய துணைக்கோளும் அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். காலையில இருந்தே அவங்க கார்த்திகை திருவிழாவை கொண்டாடல, அந்த நேரத்தில் இரவு, அந்த நேரத்தில் என்பது இங்கே மாலை 6 மணியை இங்கே சொல்கிறது. அந்த நேரத்தில் தீபத்தினை ஏற்றி அந்த ஒளித்தன்மையினை பறைச்சாற்றினானே தவிர்த்து இங்கே என்ன செய்யல, இவன் பரிகாரமாக இங்கே விளக்கினை ஏற்று பயந்து ஒளிந்து ஒடுங்கி ஒரு பிரபஞ்சத்தினுடைய நாம் வாழக்கூடிய பூமியுடைய ஒளித்தன்மையை உணராத ஒரு 5 அறிவு ஜீவன்கள் போல் அவன் பரிகார திருவிழாவாக தீபாவளியை கொண்டாடவில்லை. அவன் கொண்டாடிய தீப திருநாள் அப்படிங்கிறது இங்கு பூமியினுடைய உன்னதமான ஒளித்தன்மையினையும் அதனோடு இணைந்து தான் வாழக்கூடிய இந்த பூமிக்கு இங்கு மீதம் இருக்கின்ற 12 மணி நேரத்தில் இங்கே ஒளியை தரக்கூடிய, மிக அதிகமாக பிரகாசத்தை இங்கே பூமிக்கு ஒளியாக அனுப்பக்கூடிய அந்த சந்திரனுடைய உன்னதமான ஒளித்தன்மையான அந்த பௌர்ணமியில் முழு நிலவன்று அங்கே அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பயணிக்கின்ற போது அவன் மாலை 6 மணிக்கு இங்கே விளக்கினை ஏற்றி வைத்து கொண்டாடுங்கடா அப்படின்னு சொல்லி கொண்டாடுனான். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ தமிழன் ஆகச் சிறந்தவன். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் இங்கு ஒரு தமிழனாக இருந்தால் அந்த தமிழனாக தன்னை உணர்ந்தால் மட்டும் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர்த்து நீங்கள் மதவாதிகளாக இருந்தால் இந்த பதிவுகள் உங்களுக்கு புரியாது. இன்னொன்று மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜோதிடத்துல இங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரிதான், நீங்க
புதிதாக எழுதுகின்ற ஜாதகத்துல சூரியனை மையமாக வைத்து அதற்கு பிறகு நாம் வாழக்கூடிய பூமியினை அந்த சூரியன் என்று தவறாக எழுதிய அதை கசக்கி தூர கிழிச்சு எறிந்துவிட்டு நீங்க பூமி என்று எழுதி கொடுங்கள். இனி வரக்கூடிய சந்ததிகளாவது இந்த ஜோதிடத்தினுடைய உண்மையை உணரட்டும். தமிழன் தான் இந்த ஜோதிடத்தின் மூலவன் என்பதும் என் ஜோதிடம் என்பது தமிழர்களுடைய மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறதையும் இந்த நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் புரியட்டும். நீங்கள் இடையில் சொருகப்பட்ட அந்த முட்டாள்தனமான மடத்தனமான அங்கே சூரியன் சூரியன் என்று நீங்களும் வாயிலேயே சொல்லாதீர்கள். சூரியன் என்னும் கிரகத்தோடு இங்க என்ன கிரகத்தோடு சொல்லும்போது காதெல்லாம் கூசுது, அந்த அளவுக்கு சொல்லாதீங்க. இந்த பூமியினுடைய உண்மையான அந்த சுழற்சியினுடைய தொடக்கமும் அதனுடைய முடிவும் நமக்கு தெரிய வேண்டும். அதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்துவோம். அதையும் நாம் இங்கே மிக தெளிவாக நம்மளுடைய வருகின்ற பதிவுகளில் நாம் இங்கே புரிய வைப்போம்.